நிலாம்பூர் என்ற நாட்டை அரிசேல் என்ற மன்னன் ஆட்சி செய்தார். அவர் அமைதியானவர். அவர் மக்களின் நலனையே முக்கியமாகக் கொண்டிருந்தார். ஆனால் அரண்மனையில் வந்த செய்திகளால் அவருக்கு எப்போதும் முழு நம்பிக்கை வராது. மக்கள் உண்மையில் எப்படி வாழ்கிறார்கள் என்று அவர் எண்ணம் கொண்டிருந்தார். ஒரு நாள் காலை அவர் முடிவு செய்தார், இன்று நான் மக்களை நேரில் பார்க்க வேண்டும். அரிசேல் எளிய உடை அணிந்தார். யாரும் தன்னுடன் வரக்கூடாது என்று கூறினார். அவர் தனியாக நகரத்துக்குச் சென்றார். நகரத்தின் சந்தையில் மக்கள் கூட்டம் அதிகம். ஒரு மூதாட்டி காய்கறி விற்க போராடிக் கொண்டிருந்தாள். அவளை மன்னன் அணுகினார். அம்மா, நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள். ஏன் இவ்வளவு கஷ்டமாக வேலை செய்கிறீர்கள்? மூதாட்டி மெதுவாகப் பேசினாள். என் கணவர் நோயில் உள்ளார். வீட்டுச் செலவு எனக்கே. வரி அதிகமாகிவிட்டது மகனே. அரிசேல் அதைக் கேட்டதும் மனம் கனிந்தது. அவர் சந்தையின் பின்புறம் சென்றார். அங்கு ஒரு இளைஞன் மரக்கட்டை சுமந்து கொண்டிருந்தான். மன்னன் கேட்டார், இதற்கான பணம் உனக்கு கிடைக்கிறதா? இளைஞன் சோகத்துடன் சொன்னான், வேலை செய்கிறோம், ஆனால் பணம் குறைவு. பணிக்காரர்கள் நமக்கு நியாயமான பணம் தரவில்லை. அரிசேல் அமைதியாக தொடர்ந்து நடந்தார். சிறிது நேரத்தில் ஒரு பள்ளியின் முன் குழந்தைகள் வெளியே அமர்ந்து படித்தனர். உள்ளே அறை இல்லை. கூரை உடைந்து கிடந்தது. ஒரு சிறுவன் சொன்னான், அண்ணா, நாங்கள் உள்ளே படிக்க முடியாது. மழை பெய்தால் நடக்கவும் முடியாது. அரிசேல் மனதில் யோசித்தார், இந்த நிலை எனக்கு தெரியவே இல்லை. அவர் மாலையில் அரண்மனை திரும்பினார். அமைச்சர்கள் அவரை வரவேற்றனர். மன்னன் அவர்களை நோக்கி உறுதியுடன் சொன்னார், நான் இன்று மக்களை பார்த்துவிட்டேன். அவர்கள் சொல்லும் பிரச்சினைகள் நீங்கள் சொல்லும் தகவல்களில் இல்லை. அமைச்சர்கள் அதிர்ந்தனர். சில மாதங்களில் நிலாம்பூரில் பல நல்ல மாற்றங்கள் நடந்தன. மக்கள் சிரித்து வாழத் தொடங்கினர். மூதாட்டி மீண்டும் சந்தையில் காய்கறி விற்கும் போது மன்னனை பார்த்து கைகூப்பினாள். அரிசேல் சிரித்தார். அவர் மனதில் ஒரு வரி உதித்தது. மக்களை கேட்பதுதான் ஒரு மன்னனின் முதல் கடமை. அந்த நாள் முதல் அரிசேல் மக்களை கேட்கும் மன்னன் என்று அழைக்கப்பட்டார். நெறி ஒரு தலைவர். மக்களின் வாழ்க்கையை நேரில் கேட்கவும் அவர்களின் கஷ்டத்தை புரிந்து கொள்ளவும் தெரிந்தால்தான் உண்மையான தலைவராவார்.